எப்போவுமே இப்படிதாங்க. எப்படி தெரியுமா? கேமரா ஆன் பண்ணணும். சரி ஏதாச்சும் நம்ம வீடியோ பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே தொண்டை பொஞ்சிரும். குச்சி குச்சி குச்சின்னு தொண்டை பொஞ்சி ஒரே இருமல் வந்துடும். அதே மாதிரி தான் நினைக்கும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அது என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லாத்துக்கும் இப்படி இருக்கான்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ. சரியா? என்ன அப்படின்னாக்கி ஆம்பளைகள் அப்படின்னா பொதுவாக 10-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்க, ஆம்பளைகள் தான் வேலைக்கு போகும். பொம்பளைகள் வெளியில் இறங்கி அதிகமாக வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் காட்டு வேலை அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த வயலில் போய் களை பறிக்கிறது, நாற்று நடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் உண்டு. அது இல்லாமல் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டு நல்லா படித்தவங்கள நம்ம சொல்லலை, நல்லா படித்தவங்கள்லாம் அப்போவுமே 1-2 பேர் நல்ல வேலையில் இருந்தாங்க. நம்ம படிக்காத ஆட்களை பற்றி பேசுவோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு அப்படியே வீட்டில் இருந்து ஓலை முனைகிறது, கட்டில் கட்டுறது, கூடை பின்னுறதுன்னு ஏதோ ஒரு சின்ன வேலை அவங்க வருமானத்துக்கு செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்போமெல்லாம் ஆண்களுடைய அதிகாரங்கள்லாம் ரொம்ப கொடி கட்டி பறக்கும். எப்படின்னாக்கி நான் சம்பாதிச்சிட்டு வரேன் அப்படின்ன ஒரு இது அவங்களுக்குள்ளே இருக்கும். அது எப்படியெல்லாம் வெளிக்காட்டுவாங்க தெரியுமா? வேலையை போய்ட்டு வந்த உடனே அந்த தூக்கி அவங்க துணியை தூக்கி அதில் போடுவாங்க. இந்த பொண்டாட்டி மாறுவா தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைக்கணும். சாப்பாடு எடுத்து கொண்டு போட்டால் சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவி வச்சுருவாங்க. அந்த இடத்துலையே கை கழுவி வச்சுருவாங்க. அப்புறமா எல்லா எடுபிடி வேலையும் செய்யணும். அந்த மாதிரி இருந்து அப்புறம் நான் கொஞ்சம் நாள் ஆக ஆக எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்த அண்டி ஆஃபீஸு, அப்புறம் க்ளவுஸ் கம்பெனி, அப்புறம் ஜவுளி கடைக்கு பெண்கள் வேலைக்கு போகிறது, அப்படி என்ன மாதிரி டெய்லரு, இந்த மாதிரியெல்லாம் அந்த நிறைய வேலைகள் வேலை வாய்ப்புகள் கூடின உடனே என்னாச்சு, பெண்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க, நம்ம மனைவி சம்பாதிக்கிறா, நம்மளும் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில ஆண்கள் செய்வாங்க. அதை குத்தம் சொல்கிறதுக்கு 5-6 பேர் இருப்பாங்க. என்ன பாரு பொண்டாட்டிக்கு மட்டை வெட்டி கொடுக்குறான் பாரு, துணியை காய போடுறான் பாருன்னு. அவர் என்ன நினச்சி செய்வார், சரி நம்ம பொண்டாட்டி அங்கேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வரால, சரி சின்ன சின்ன வேலையை செய்யலான்னாக்கி அதுக்கும் ஒரு மாதிரி குறை பேசுகிறது. சில ஆம்பளைகள் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பொண்டாட்டி வேலைக்கு போகிறோம், நம்மளும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு மைண்டில் அப்படியே பதிஞ்சு, அது ஒரு நல்ல பழக்கம் தானே இது, சொல்லுங்கள். சில ஆம்பளைகள் அப்படி இல்லை. என்ன நீ தான் பொண்டாட்டி வெளியில் போய் வேலை செய்து கஷ்டப்பட்டு வந்தாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நாங்கள் மாற மாட்டோம். உனக்கு வேணா நீ வேலைக்கு போ, நான் இப்படி தான் இருப்பேன், என் துணிமணி நீ தான் தூசி போடணும், நான் கலத்தி அங்கிட்டு இங்கிட்டு போடுவேன், அதெல்லாம் நீ தான் எடுக்கணும். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில வீட்டுள்ள இந்த ஆண் ஆதிக்கங்கள் இருக்க தான் செய்யும். அப்புறம் எங்கேயாச்சும் வெளியில் புருஷன் வெளியில் போனாக்கி எங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னா, ஏன் உன்ட்ட சொல்லணுமா, கண்டிப்பாக சொல்லணுமா, சொன்னால் தான் போக முடியுமா, அப்படி இப்படின்னு எதிர்த்து பேசுகிறது இன்னும் நிறைய வீட்டில் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. போகிற இடத்தெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு தான் போவேன். ஒரு சில நாள் சொல்லிட்டு போவேன். அதுக்குன்னு ஒட்டு மொத்தமாக நம்ம அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி நமக்கும் எங்கேயும் போனால் நம்ம சொல்லிட்டு போவோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போவோம். அதே மாதிரி அவங்களும் போகிற இடத்துக்கு சொல்லிட்டு போனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில நாள் சொல்லுவாங்க, ஒரு சில நாள் சொல்ல மாட்டாங்க. இன்னுமே அந்த ஆண் ஆதிக்கம் முழுசாக மறையலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாக்கி குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் வேலைக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வீட்டில் நம்ம சொல்லக்கூடாது, சில ஹஸ்பண்டு வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கும் உடல் அளவில் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வருவாங்க. எப்படி இருந்தாலும் பொம்பளையில் வீட்டில் சோறு கறி வச்சுட்டு துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு துவைக்கக்கூடிய துணிகளெல்லாம் எடுத்து போட்டு துவைச்சி அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் எழும்பி சமைச்சி பறக்கி பிள்ளைங்களையும் ரெடியாக்கி ஸ்கூலுக்கு விட்டுட்டு அவங்களும் ஒரு வருமானத்துக்கு ஓடுறாங்கன்னா யாருக்காக? அவங்க நீ என்னத்தையும் சம்பாதிச்சிட்டு வா, நான் வீட்டில் தான் இருப்பேன், செல்லு பார்த்துட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு என் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆம்பளையில் தான் சம்பாதிக்கிறது ஆம்பளையுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்படி வேலைக்கு போகிற பெண்களுக்கு அந்த கணவன்மார்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு உண்மையை சொல்லணும், நான் வேலைக்கு போகும்போது நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த காலையில் நம்ம துணி துவைச்சி போயிருப்போம். அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னே அந்த துணியெல்லாம் எடுத்து கீழே கொண்டு வைப்பாங்க வீட்டில்.
அப்புறம் செடியில் பூ கிடக்கும் பறித்து வைப்பாங்க. சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் வர லேட் ஆச்சுனாக்கி இன்னைக்கு நைட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னா எல்லாமே அப்படியே நல்ல ஃபுல் சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் ஒரு 10 வருஷமாக வேலைக்கு போக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அதுவும் சாத்தியமாக இருக்காது. உடல் கொஞ்சம் சரியில்லை அப்படின்றனால தான் வேலைக்கு போகல. அவங்களும் அது விரும்பலை. சரி உனக்கு இவ்வளோ முடியாமல் இருக்கும்போது நீ போக வேண்டாம், வீட்டில் இரு அப்படின்னு சொன்னதுனால தான் இருக்கிறேன். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு யாருமே போகாது. எப்பாடா என்னனிடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறமா இப்போ ஒரு வழியாக அப்படியே டைம் பாஸ் ஆகிரும். ஓகே, நான் இப்போ இதில் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னாக்கி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் அந்த வீட்டு கணவன்மார்கள், ஆண் குழந்தைங்க, பொம்பளை பிள்ளைகள் எதுவும் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட 10 வருஷம் கூட 4 வருஷம் அவங்க கொஞ்சம் தெம்பாக வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இதுதான் சொல்ல வரேன். இதில் வந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஈகோவே பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டு வேலை இது, நம்ம வீடு நம்ம பெட்ஷீட்டு நம்ம எடுத்து மடித்து வைக்கிறதும், நம்ம தலையணையை ஒழுங்குபடுத்தி வைக்கிறதும், நம்ம சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வைக்கிறதும், நம்ம வீட்டை தூத்து க்ளீன் பண்ணுறதும் எந்த ஈகோவும் பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து பெண்கள் தான் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. எத்தனையோ வீட்டில் ஆண்கள் இல்லாமல், இல்லை ஆண்கள் சரியில்லாமல் பெண்கள் முழுக்க முழுக்க குடும்ப சுமையை சுமக்கிறாங்கல்ல. அவங்க வந்து நினைக்கிறாங்களா ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கலையே. அவங்க வந்து இது நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவர் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு, இல்லை இன்னைக்கு பொருளாதார இதில் நம்ம வந்து பின்தங்கியிருக்கோம், அதை ஒரு முன்னெடுத்து போகணும், ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி தானே அவங்களும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன ஹெல்ப்பு வீட்டு வேலைகள் செய்கிறதுல எந்த ஈகோவுமே பார்க்காதீங்க. மனைவி கிட்ட தோற்று போகிறவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைலாம் தெரியாது. ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து பெண்கள் ரொம்ப இழந்த மனமாக இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து ஒரு சில வீட்டில் வந்து இழந்த மனமாக இருக்கிறாங்க. இழந்த மனம்னா புரியுவா உங்களுக்கு? நான் எங்கள் ஊரில் அது ஒரு பழக்கம் மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா இளகிய மனம், சரியா? இளகிய மனம். சிலவங்க வந்து ஒரு மாதிரி எப்போது காட்டாங்கனங்க இருப்பாங்க. என்னத்தை பண்ணினாலும் திருப்தியே பட மாட்டாங்க. அது சூத்த இது சொல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் எது எப்படியோ கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வேலைக்கு போறியா, நீ அந்த வேலை சரியா, அந்த வேலை சரியா, நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று செய்து வைக்கும்போது அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்பாடா அப்படின்றது. இல்லைன்னா வந்த உடனே அந்த வேலை இந்த வேலைன்னுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அந்த உடல்நிலை தான் சீக்கிரம் சரியாக இல்லாமல் போய் மாற அதுக்கப்புறம் உள்ள வேலையும் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் அந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுத்து நீ பாதி வேலை செய்ய, நான் பாதி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்து ஒரு சில வீட்டிலலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப கணவன் மனசில் நினைக்கிது மனைவி அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவர் வந்து சொல்லணும்னு நினச்சிருப்பாரு, அதை அப்படியே செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி அளவுக்கு மன ஒற்றுமை இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு புரிதல். ஈகோங்கிறதுக்கு இங்கே வேலையை வைக்கப்படாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ரொம்ப சின்னதாக போய்கிட்டு இருக்குது. இங்கே மாதிரியெல்லாம் இல்லை 100 வருஷம் 110 120 வருஷம், இப்போவெல்லாம் 60 70 வயசை தாண்டதே பெரிய கதையாக இருக்குது. இதுக்கிடையில் நீ பெருசா நான் பெருசா என்னத்துக்கு? நம்ம எல்லாரும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்கோம். முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. முன்னம உள்ளது இப்போ உள்ளது அப்படின்லாம் பார்த்தோம். ஓகே ஓகே, நான் பேசினதில் ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாச்சும் தப்பாட்டு உங்களுக்கு இருந்து. ஆனால் என் மைண்டில் எதுவுமே தப்பாட்டு நினச்சி பேசலை, தப்பான வார்த்தை யாரையும் காயப்படுத்துகிறதுக்காக பேசலை. இருக்குது. நான் வந்து ஒரு பொதுவாக ஒரு விஷயம் என்ன சொல்லேன்னாக்கி, கணவன் வேலைக்கு போகிற, மனைவி வேலைக்கு போகிற வீட்டுகளில் வந்து விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு வேலைகளை சமமாக நம்ம பிரிச்சுக்கிட்டு செய்தோம்னா வந்து அவங்க பொருளாதாரம் இதை விட மேம்படுமே ஒழிய எப்போவுமே வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் இது. மனைவியே வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு வெளியிலையும் போய் சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த பதிவு வந்து கணவன்மார்களுக்கு தான் இந்த பதிவு. நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், அவள் சும்மா தானே வீட்டில் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டும் அதிகாரம் தோரணையில் நடத்தாதீங்க. சரிங்களா? காலம் எவ்வளவோ மாறி போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? நான் இன்னைக்கு பேசுனது போதும். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கு கொண்டு வந்து பேசு. சரியா? ஓகே, பாய்.